வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சவுத் இந்தியன் ரயில்வேலேருந்து நமக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆனது வெளியிட்டிருக்காங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு லாஸ்ட்டில் ஏதாவது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ரயில்வேலேருந்து தான் வந்திருக்கு. அதுவும் எவ்வளோ வேக்கன்சியோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2860 வேக்கன்சியோட நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது விட்டுருக்காங்க. இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்களுக்கு எங்கே போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், பெரம்பூர், திருவனந்தபுரம், பலக்காடு, சேலம், அரக்கோணம், சென்னை, திருச்சி, மதுரை அப்படிங்கிற இந்த பிளேஸில் தான் இந்த எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிறவங்களுக்கான போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 29/1/2024 10 மணி, அதாவது 10 AM நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 28/2/2024 5 PM வரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 28/2/2024 வரை வெயிட் பண்ணாமல் ஒரு 4 நாளைக்கு முன்னையே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. நெக்ஸ்ட் இது அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் இதை நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ஆன்லைன் தான். அதுவும் அஃபிஷியல் வெப்சைட்டான srindianrailways.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அது கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க. அது அஃபிஷியல் லிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது உங்களுக்கு சேஃப்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடுவோம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த போஸ்டிங் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரேஜ் ஒர்க்கு 1357 வேக்கன்சியும், சென்ட்ரல் ஒர்க் ஷாப் 679 வேக்கன்சியும், சிக்னல் ஒர்க் ஷாப்புக்கு 824 வேக்கன்சியும், டோட்டலாக 2860 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாபுக்கு என்ன நம்ம குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபில்டருக்கு 10th பாஸ் ஆகிருக்கணும். மினிமம் 50% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ் நம்ம ஐஇடி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் எலக்ட்ரிக்ஸ் நம்ம 10th படிச்சிருக்கணும். 5% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10th 12th சிஸ்டம் எஜுகேஷன் நம்ம படிச்சிருக்கணும். 1 இயர் அண்ட் 3 மந்த் நம்ம படிச்சிருக்கணும், அதாவது கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் அதுக்கு 10th பாஸ் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு 12th கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயோமேக்ஸ் அப்படிங்கிற குரூப் நம்ம எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த குரூப்லேயும் நம்ம டோட்டலாக 50% மார்க்ஸ் நம்ம எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏஜ் 15 கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 22லேருந்து 24க்குள்ளே ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 15 ஏஜுக்கு மேலே 22, 24 ஏஜுக்கு கீழே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், அதாவது பிடபிள்யூபிடிக்கு 10 இயர்ஸும் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை நம்ம போட்டு அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரயில்வே எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்து மெரிட் லிஸ்ட் படி ஷார்ட் லிஸ்ட் நமக்கு எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் எடுத்தவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த 2 ப்ராசஸ் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ் நம்ம எவ்வளோ பே பண்ணுறாப்புல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 ரூபா பே பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு
நீங்கள் மொபைலில் பண்ணிங்கன்னா தேவை கிடையாது. உங்களுடைய ப்ரோசிங் சென்டரில் பக்கத்தில் பே பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து தனியாக பே பண்ணுறாப்புல இருக்கும். இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு வந்து நீங்கள் 100 ரூபா பே பண்ணுறாப்புல இருக்கும். இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய நண்பர்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஒரு உதவியாக இருக்கும். எக்ஸாம் வந்து இந்த இதுக்கு வந்து கிடையாது. ஒன்லி மெரிட் லிஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.